நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் சமுதாய பாடல்கள் ஆகும். மக்களை இணைக்கும் ஆற்றல் பெற்றவை. நாட்டுப்புற பாடல்களால் மொழி வாழ்கிறது, வளர்கிறது. எவ்வித கட்டுப்பாட்டுக்கும் உட்படாது உரிமையோடு மக்களது இதயத்திலிருந்து மலர்வன நாட்டுப்புற பாடல்கள். கல்வி அறிவில்லா பாமர மக்களிடையே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றுகின்றன. இலக்கியத்தில் காணப்படும் எதுகை மோனைகள் நாட்டுப்புற பாடல்களில் இயல்பாகவே அமைகின்றன. பாமர மக்கள் பேச்சில் கூட எதுகை மோனைகள் அமைவதை இன்றும் பார்க்கலாம். உணர்வுக்கு ஏற்றாற்போல் சத்தங்களையும் சொற்களையும் அமைத்து பாடுவார்கள். நாட்டுப்புற பாடல்களில் அமையும் சொல்லும் இசையும் பிரிக்க இயலாத நிலையில் பின்னி பிணைந்துள்ளன. நாட்டுப்புற பாடல்களுக்கு நாட்டுப்புற பாடல், நாட்டார் பாடல், நாடோடி பாடல், வாய்மொழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, செவிவழி பாடல், பாமரர் பாடல், பரம்பரை பாடல், கிராமிய பாடல், ஊர் பாடல், காற்றில் மிதக்கும் கவிதை, மலை அருவி, காட்டு மல்லிகை, படியாதான் பாட்டு, எளியோர் பாட்டு என்ற வேறு பல பெயர்களும் உள்ளன. நாட்டுப்புற பாடலில் ஒவ்வொரு வகையான பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தங்கள் உள்ளன. தன்னானே என்று நடவு பாடலும், ஏலோ ஏலே என்று கதிர் அறுப்பு பாடலும், நன்னன்னே என்று களையெடுப்பு பாடலும், தன்னன்னே என்று தெம்மாங்கு பாடலும், தனேனே என்று கரகப் பாடலும், தனன தன என்ற காவடி பாடலும், தனன என்று கும்மி பாடலும், தனனம் என்ற ஒயில் கும்மி பாடலும் அவற்றில் சில சந்தங்கள். நாட்டுப்புற பாடல்களை பல வகையாக பலரும் வகைப்படுத்துவர். தாலாட்டு பாடல்கள், தொழிற்பாடல்கள், காதல் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், கேலி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள் என வகைப்படுத்தலாம். தால் என்றால் நாக்கு என்பது பொருள். நாக்கை ஆட்டி வேகமாக பாடுவதால் தாலாட்டு என்று பெயராயிற்று. பிறந்த குழந்தையை தொட்டிலிட்டு உறங்க வைப்பதற்காக தாய்மார்கள் தாலாட்டு பாடுவார்கள். நாட்டுப்புற தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை அரவணைத்து அழும் குழந்தைக்கு அமைதியை உருவாக்கி குழந்தையை தூங்க வைக்கும் பொருட்டு பரம்பரையாக பாடி வரும் இன்னிசை பாடல்களே தாலாட்டு பாடல்கள் என வழங்கப்பட்டு வருகின்றன. குழந்தை கேட்கும் முதல் பாட்டு தாலாட்டு ஆகும். தாலாட்டின் வடிவம் தாலாட்டு பாடலை தொடங்கும் முன் ஆராரோ ஆரிரரோ லாலி லாலி என்று தாலாட்டு பாடல்கள் அந்தந்த சமூக வட்டார மக்களின் பழக்கத்துக்கேற்ப பாடப்படும். தாலாட்டின் தொடக்கத்தில் வரும் வரிகள் இசை நயத்துக்காக தாயால் இட்டு கட்டப்பட்டதே. அச்சொற்களுக்கு ஓசை நயம்தான் உண்டு, பொருள் கிடையாது என்றே சொல்லலாம் என்று குழந்தைக்கு ஆறுதல் கூறுவது போல் பாடும் தாலாட்டு இசையில் நம்பிக்கை பெறுகிறது குழந்தை. மாமன் கொடுக்கும் சங்குபால் வளர்ப்பதற்காக மாமனால் வாங்கி வரப்படுகிறது என்று பாடுகிறாள். வெள்ளிச்சங்கால் பால் வார்த்தால் செய்யும் வித்தைகள் குறைந்து விடுமாம். குழந்தை குறும்பு செய்யும் குழந்தையாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பொன்சங்கால் பால் வார்த்தால் புத்தி குறைந்து விடுமாம். கூர்மையான புத்தி வராது என்பதை கற்பனைப்படுத்தி கொள்ளுகிறாள். எனவே திருமாலின் சங்கை மாமா வாங்கி வருவார் என தாய் பாடுகிறாள். பிறந்த வீட்டின் பெருமை. அஞ்சுதலை நாகம் அடைக்காக்கும் வேளையிலே என்று அஞ்சா நெஞ்சம் கொண்ட அர்ஜுனன், பதறாமல் நிதான குணம் கொண்ட பாண்டியன், புண்ணியராகிய தருமர் இவர்களோ உன் மாமன் என்று ஒப்பிட்டு காட்டுகின்றாள் என்றெல்லாம் பல வகையாக தாலாட்டு பாடல்களை பாடுவர். தொழில் பாடல்கள் களைப்பு நீக்கி மகிழ்வூட்டும் பாடல்கள், தொழிற்பாடலில் அமைந்துள்ள இசை சொற்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம்.